உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தவிருக்கிறேன். இசை ஞானி இளையராஜா சரோட ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி 11th ஜூலை 2026 ஓவோ அரீனா வெம்ப்ளியில நடக்க இருக்கு. செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். நேற்றைய தினம் நாடாளுமன்றத்திலே உரையாற்றிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மிக முக்கியமான ஒரு விடயத்தை தொட்டு சென்றிருந்தார். இன்று வரைக்கும் தீர்வு கிடைக்காமல் இருக்கக்கூடிய விடயமாக அவை பார்க்கப்படுகிறது. நாட்டில் கடந்த காலங்களில் நிலவிய அநாகரிகமான அரசியல் மற்றும் நாடாளுமன்ற கலாச்சாரத்தை மாற்றி நாட்டை நாகரிகமான பாதையில் கொண்டு செல்ல தற்போதைய அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருகிறது. அதற்கு நாங்கள் எந்த எல்லைக்கும் செல்லுவதற்கு தயார் என்பது நேற்றைய தினம் அனுரகுமார திசாநாயக்கவின் உரை இருந்தது. அதில் அவர் பல்வேறுபட்ட விடயங்களை சுட்டிக்காட்டியிருந்தார். நீங்கள் பலரும் அறிந்திருப்பீர்கள். ஆனால் அதில் நுணுக்கமாக மிகவும் ஒரு குறுகிய பந்தியிலே ஒரு விடயத்தை குறிப்பிட்டு விட்டு கடந்து சென்று விட்டார். ஏன் கடந்து சென்றார் என்றால், அவை விசாரணைகள் இடம்பெறுகின்றன. விசாரணைக்கான ஆதாரங்கள் பல திரட்டப்பட்டிருக்கின்றன. அதனால் அதனை ஒரு தகவலாக மட்டும் குறிப்பிட்டு சென்றார். கடந்த காலங்களில் நாட்டில் அச்சுறுத்தலாக விளங்கிய இலக்க தகடுகளற்ற வெள்ளை வேன்கள், நமக்கு நன்கு பரிச்சயமான வெள்ளை வேன்களால் இன்று எத்தனை தாய்மார் தங்களுடைய பூவையும் பொட்டையும் இழந்திருக்கின்றார்கள், எத்தனை பிள்ளைகள் தன்னுடைய தாயையும் தந்தையும் இழந்திருக்கின்றது, எத்தனை தாய்மார் தங்களுடைய பிள்ளைகளை இழந்திருக்கிறார்கள், எத்தனை பிள்ளைகள் என்று பெற்றோரை இழந்திருக்கிறது என்பதெல்லாம் நமக்கு கண்முன் இருக்கக்கூடிய வரலாறாக இருக்கிறது. இந்த வெள்ளை வேன் கலாச்சாரம் என்பது இன்று நேற்றல்ல, நீண்ட காலமாக துணை ஆயுத குழுக்களால் அரச புலனாய்வுத்துறை செயற்படுத்தியதை யாரும் மறக்க முடியாது. என்ன ஆதாரம்? இப்போது எல்லாவற்றுக்கும் ஆதாரம் கேட்கிறீர்கள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க குறிப்பிட்டதை பார்த்தால், வெள்ளைவேன் கடத்தல்கள் மற்றும் வீடுகள் உடைக்கப்படுவதற்கு எதிராக போராடியவர்கள் கடத்தப்பட்ட சம்பவங்கள் நினைவு கூர்ந்த ஜனாதிபதி, இவை யாவும் சாதாரண சிவில் மோதல்கள் அல்ல, அரசியல் தேவைகளுக்காக அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி நடத்தப்பட்ட அநாகரிகமான குற்றச்செயல் என்பதை சுட்டிக்காட்டினார். வெள்ளைவேன் கடத்தல் என்பது யாழ்ப்பாணம் தொடக்கம் அம்பாறை வரைக்கும் வகை தொகையற்ற வெள்ளைவேன் கடத்தல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. யாராவது ஒருவர் சமூகத்திலே முக்கியமான பொறுப்பில் இருந்தால், குறிப்பாக அரசியல் பிரமுகராக இருக்கலாம், தமிழ் தேசிய அரசியல், ஊடகவியலாளர்கள், புத்திஜீவிகள், மாணவர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், மாணவர் ஒன்றிய தலைவர்கள் என்று வகை தொகையற்ற கைதுகள் இடம்பெற்றது. உங்கள் கண் முன்னிலையிலே பலருடைய புகைப்படங்கள் இப்போது கண்முன்னே அசைவாடி கொண்டிருக்கும். இந்த அசைவாடி கொண்டிருக்கக்கூடிய புகைப்படங்களிலே பல உருவங்கள் தெரிந்து கொண்டிருக்கும். ஐயோ, என்னுடைய தந்தையை இவர் கடத்தி விட்டாரே, ஐயோ என்னுடைய தாயை இவர் கடத்தி விட்டாரே, என்னுடைய தந்தையின் தாயையும் இவர்கள் சுட்டு விட்டார்களே என்கின்ற ஆதங்கம் உங்களுடைய மனங்களிலே புடமிடுவது எம்மால் உணர முடிகிறது. பலரும் நம்முடைய தனிப்பட்ட கைத்தொலைபேசிக்கு அழைப்படுகின்றீர்கள், பலர் தகவல்களை பரிமாறுகிறீர்கள், பலர் உரையாடுவதற்கு முயற்சி செய்கிறீர்கள். முடிந்தவரை தினமும் பலருடைய தொலைபேசி அழைப்புகளை நான் ஏழுமான வரையில் உங்களுக்கான பதில்களை வழங்குகிறேன். பலருடைய தொலைபேசி அழைப்புகள் தவறவிடப்படுகின்றன. அவர்களுக்கான குறுஞ்செய்தியை மீண்டும் அனுப்புகிறேன். பாதிக்கப்பட்டவர்கள் பலர் என்னோடு இணைவதற்கு முயற்சி செய்கின்றீர்கள், பலர் குரல் பதிவு அனுப்பி வைக்கின்றீர்கள். ஆனால் முழுமையாக அதனை உறுதிப்படுத்தாமல் என்னால் இதில் பிரசுரிக்க முடியாமல் இருக்கின்றது. ஒரு சிலருடைய குரல் பதிவுகள் என்னால் அந்த தகவல் திரட்டுகளோடு ஒப்பிட்டு உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. எனவே வெள்ளை வேன் கடத்தலில் பாதிக்கப்பட்டவர்கள் உங்களுடைய பாதிக்கப்பட்ட ஆதாரங்களை இலங்கையில் இருக்கக்கூடிய போலீஸ் திணைக்களத்தில் நீங்கள் கொடுப்பது இன்னும் உங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கின்ற வழியை உறுதிப்படுத்தும். நாமும் எம்மால் முடிந்தவரை இந்த தளத்திலே உங்களுக்காக பேசிக் கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு நீதி கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை எம்மிடம் இருக்கின்றது. மனித உரிமைகளுக்காக தொடர்ச்சியாக பலர் குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள், இன்றும் குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். மனித உரிமைகள் அறிக்கையிலும் பல ஆதாரங்கள் திரட்டப்பட்டிருக்கின்றன. மனித உரிமைகள் அறிக்கையில் வழங்கப்பட்ட ஆதாரங்கள் அல்லது அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கக்கூடிய ஆதாரங்களோடு தொடர்பான முறைப்பாடுகள் இலங்கையில் போலீஸ் திணைக்களங்களில் கூட அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய நடைமுறை எல்லாம் இருக்கிறது. இவையெல்லாம் இந்த அரசுக்கு இன்றும் பெரிய சவாலாக மாறிக்கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இப்போது வடமாகாணத்திலும் ஒரு ஆட்கடத்தல் தொடர்பாக ஒரு தாயினுடைய பல அழுகையான ஆதங்கங்கள் நம்முடைய கைவசம் இப்போது கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அவை முழுமையாக உறுதிப்படுத்தப்படுவதற்காக சில தாமதங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த உறுதிப்படுத்தப்படுவது இன்னும் ஒரு சில தினங்களில் முடிந்துவிடும் என்று நம்புகின்றோம். அவை உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் முழுமையாக இதில் சமர்ப்பிக்கப்படும். அது தொடர்பில் குறிப்பிட்ட அந்த தரப்பினருக்கு ஏதாவது ஆட்சேபனைகள் இருந்தால்
அவர்கள் தெரிவித்தாலும் நாம் அதனை பிரசுரிப்பதற்கு தயாராக இருக்கிறோம். இப்போது கிழக்கு மாகாணம் தொடர்பில் பார்ப்போம். கிழக்கு மாகாணம் தொடர்பில் பார்த்தால் பல்வேறுபட்ட விடயங்கள் கிழக்கு மாகாணத்திலே பேசப்படுகிறது. வெள்ளை வேன் கடத்தல் என்றவுடன் மஹிந்த ராஜபக்சவும் கோட்டாபாய ராஜபக்சவும் அப்படியே மனக்கண் முன் வந்து விடுவார்கள். அந்த அளவுக்கு அவர்களுடைய முகங்கள் மக்களுக்கு பரிச்சயமானது. அந்த வகையில் பார்க்கின்ற போது வெள்ளை வேன் கடத்தல்கள் தொடர்பான விசாரணைகளுடன் தொடர்புடைய முக்கிய ஆவணங்கள் திருகோணமலை கடற்படை தளத்திலிருந்து திருடப்பட்டுள்ளதாக அல்லது நீக்கப்பட்டுள்ளதாக இப்போது கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல் இருக்கிறது. திருகோணமலை கடற்படை தளத்தில் தான் கடத்தப்படுபவர்கள் அல்லது கடத்தப்படுபவர்களுடைய விவர கொத்துக்கள் இருந்திருக்கின்றன. அவை காணாமலாக்கப்பட்டது இன்று நேற்றல்ல, 2015 ஆண்டே அவை காணாமலாக்கப்பட்டுவிட்டன. இவை தொடர்பான ஆதாரம் ஒன்று தற்போது கிடைக்கப்பட்டிருக்கிறது. மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற வெள்ளைவேன் கடத்தல்கள் குறித்து சாட்சியம் அளித்த லெப்டினன்ட் கமாண்டர் கேசி வெலகெதரவுடன் தொடர்புடைய ஆவணங்களே காணாமல் போயிருக்கிறது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, கேசி வெலகெதர் என்பவர் தான் இதற்கு ஆதாரமாக மாறினார். இந்த கடத்தல்கள் அல்லது எவ்வாறு இந்த கடத்தல்களில் கடற்படையினர் தொடர்பட்டார்கள், எவ்வாறு வசந்த கருணா கூட தொடர்பட்டார் என்கின்ற தகவல் எல்லாம் நீங்கள் அறிந்ததுதான். திருகோணமலை கடற்படை தளத்தில் பாதுகாக்கப்பட்டு வந்த இந்த ஆவணங்கள் அந்த காலப்பகுதியில் அவர் கைதானவுடன் காணாமலாகின்றன. ஆட்கடத்தல், கடத்தல்கள், ஆயுத கடத்தல்களும் அரசியல் மற்றும் கடற்படை அதிகாரிகளுக்கும் இடையே தொடர்புகளை வெளிப்படுத்தக்கூடிய ஆவணங்களே அவை என்று கூறப்படுகிறது. கடற்படையை வைத்துத்தான் அதிகளவான கடத்தல்களை இவர்கள் செய்திருக்கின்றார்கள். காணாமலாக்குதலுக்கும் இந்த கடற்படையை அதிபதியாக இருந்திருக்கின்றார்கள். அந்த யுத்தம் உக்கிரமடைந்து அந்த கருணா பிள்ளையானுக்கு இடையில் பிளவு வந்த போது பிள்ளையானும் நீண்ட காலம் திருகோணமலை கடற்படை தளத்தில் தான் இருந்ததாகத்தான் இப்போது விசாரணை அறிக்கையாளர்களிடம் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அவர் அந்த கடற்படை தளத்தில் இருந்துதான் கிழக்கு மாகாணம், குறிப்பாக மட்டக்களப்பாக இருக்கலாம், அம்பாறையாக இருக்கலாம், அவருடைய பயணங்களை மேற்கொண்டிருக்கின்றார். கடத்தல் தொடர்பான தகவல்களை குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் வாக்குமூலமாக அளித்த லெப்டினன்ட் கமாண்டர் கேசி வெலகெதரவுக்கு கடற்படை உயர்மட்டத்திலிருந்தும் கடும் அழுத்தங்கள் அன்றைய நாட்களிலே கொடுக்கப்பட்டது. இந்த அழுத்தங்கள் உச்சத்தை தொட்டன. அத்துடன் விடுமுறை பெறாமல் வெளிநாடு சென்றதாக குற்றஞ்சாட்டப்பட்ட இராணுவ நீதிமன்றத்தால் அவர் தண்டிக்கப்பட்டார். விடுமுறைக்கு செல்லல் என்று ஒரு சாதாரண குற்றத்தை சாட்டி அவர் இராணுவ நீதிமன்றத்தாலும் தண்டிக்கப்பட்ட வரலாறுகள் இருக்கின்றன. இராணுவ விசாரணை நீதிமன்றத்தில் பதவி இறக்கம் செய்யப்பட்ட தீர்ப்பை ஸ்ரீலங்கா அதிபர் மைத்ரிபால சிறிசேன ரத்து செய்ததை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். என்றால் கடற்படையில் இடம்பெற்ற சம்பவங்களை சொன்னதனால் அவருடைய பதவியை இழக்க செய்தார்கள் இராணுவ நீதிமன்றத்தினூடாக. அதன் பின்னர் மைத்ரிபால ஜனாதிபதியானவுடன் அவருக்கு சில பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் அவர்கள் வழங்கி இருந்ததையும் நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். இலங்கையிலே கடத்தல்களை பங்கு போட்டு செய்திருக்கிறார்கள். அதாவது 3 குழுக்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த கடத்தல் விவரங்களோடு தொடர்பானவர்கள் இந்த 3 பிரிவுகளில் தான் இந்த கடத்தல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இலங்கையிலே யுத்தம் நடந்து முடிந்த பின்னர் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபாய ராஜபக்ச தெற்கில் அரங்கேற்றிய வெள்ளை வேன் கடத்தல்களுக்காக 3 குழுக்கள் செயற்படுத்தப்பட்டிருக்கின்றன. அந்த 3 குழுக்களிலும் குறிப்பாக இலங்கை ஜனாதிபதியாக மஹிந்த ராஜபக்ச இருந்தபோது முப்படைகளின் பொறுப்பும் அவரிடம் இருந்தது. ஆனால் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் என்கின்ற அடிப்படையிலும் கிட்டத்தட்ட முப்படைகளின் தளபதியாகவே கோட்டாபாய ராஜபக்சவும் செயற்பட்டார். விடுதலை புலிகளுடனான போர் உச்சத்தை தொட்ட போது அன்று சரணடைதல்கள், வெள்ளைவேன் கடத்தல்கள் எல்லாம் அதிக அளவில் இடம்பெற்றது. சரணடைந்தவர்களை எல்லாம் இவர்கள் இவ்வாறான வகையில் அழித்திருந்ததை யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள். அவர்களை என்ன செய்தார்கள் என்று இதுவரை தெரியவில்லை என்பதுதான் பலருடைய. காணாமலாக்கப்பட்டவர்கள் எங்கே, அவர்கள் எங்கு இருக்கிறார்கள் தெரியாது. போராட்டம் தொடர்கிறது. வகை தொகையற்ற உயிர்கள் தினமும் இழக்கப்படுகிறது. கடத்தப்பட்டவர்களை கண்டுபிடித்து தரும்படி அவர்கள் உறவினர்கள் நாளாந்தம் போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இது தொடர்பான சில விசாரணைகளை மேற்கொள்வதற்காக தற்போது இருக்கக்கூடிய குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் சில முயற்சிகள் எடுத்த போது தெற்கில் அரங்கேறிய வெள்ளைவேன் கடத்தலுக்காக 3 குழுக்கள் செயற்படுத்தப்பட்டதாக அறிய கிடைத்திருக்கின்றது. 3 குழுக்களாக அவர்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த 3 குழுக்களில் முதற் குழு கடத்தி செல்லப்படும் நபர்களை தொடர்பாக தகவல்கள் சேகரித்தல் மற்றும் புலனாய்வு செய்து கடத்தி செல்வதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தல், அதற்கான பாதுகாப்பு புலனாய்வு பிரிவு உறுப்பினர்களை மற்றும் விடுதலை புலிகள் இருந்து வெளியேறிய உறுப்பினர்களை ஈடுபடுத்தும் பணியை செய்வது 2வது குழு. 2வது குழுவுக்கு வருகின்ற போது 2வது குழு கடத்தலை மேற்கொள்ளுகின்ற குழுவாகவும், வெள்ளைவேனில் வரும் இந்த குழு அதிகபட்சமான சந்தர்ப்பங்களில் 2 குழுக்கள் பயன்படுத்தும் அதில் ஒன்று கருணா குழுவாகவும் மற்றது அவ்வப்போது மாற்றப்படுகின்ற கருணா குழு என்கின்ற பெயர் கடத்தலிலே, வெள்ளைவேன் கடத்தலிலே சர்வதேச அறிக்கைகளிலும் கருணா குழு என்கின்ற பெயர்
பிராண்ட் பண்ணப்பட்டிருந்தது. அதன் பின்னர் ஒரு சில குழுக்கள் சூழ்நிலைக்கு ஏற்றால் போல் வடக்குக்கு கிழக்குக்கும் ஏற்றால் போல் மாற்றப்படுகின்ற சூழ்நிலையும் இருந்தது. விசேட அதிரடிப்படையினரால் கோட்டாபாய சார்பு அணி மற்றும் பாதுகாப்பு படைகளில் தெரிவு செய்யப்பட்ட ஒரு குழு இதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. உதாரணமாக ஒரு குழு, உங்களுக்கு மறந்திருக்க மாட்டீர்கள், அந்த சம்பவம் பலருக்கு ஞாபகம் இருக்கும். கொழும்பு கோட்டையில் வைத்து செஞ்சிலுவை சங்க உறுப்பினர்கள் கருணா குழுவால் கடத்தப்பட்டதாக செய்திகள் வெளியான அதே நேரத்தில் ஊடகவியலாளர் பிரகித் எக்லிகோட் அவர்கள் கோட்டாபாய குழு அல்லது கோட்டாபாய தரப்பால் கடத்தப்பட்டதாகத்தான் செய்திகள் வெளியாகியது. நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். எனவே இந்த இரண்டு குழுக்கள் அதிலே சம்பந்தப்படுகிறது. ஆனால் எல்லா குழுக்களுக்கும் ஒருவர் தான் அந்த முதலாளியாக இருந்திருக்கின்றார். மூன்றாவது குழுவானது கடத்தி செல்லப்படுபவர்களினால் விட்டு செல்லப்படும் சாட்சிகளை அங்கு அளிக்கும் குழுவாகவும் அவர்கள் கோட்டாபாயவின் புலனாய்வு பிரிவாகவும் அத்துடன் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் அந்த பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் போல் அவர்கள் மாறிக்கொள்வார்கள். அந்த கடத்தலிலே ஈடுபடுகின்ற இடத்திலே விட்டு செல்லுகின்ற தடயங்கள் அல்லது அந்த அந்த பாதிக்கப்பட்ட தரப்புக்கு உதவுவது போன்று சென்று அந்த சந்தர்ப்பங்களில் கிடைக்கின்ற தகவல்கள் அல்லது முக்கியமான விடயங்களை அளிப்பதிலே இவர்கள் அதிக அளவான ஈடுபாட்டோடு செயற்பட்டிருக்கிறார். கடத்தல் நடவடிக்கைகளை கண்காணித்து வந்த இவர்கள் தற்செயலாக கடத்தலின் போது உயிர் பிழைத்து விடுவார்கள். விட்டு சென்ற எதனையும் போலீசாருக்கும் வழங்கும் சிவில் அமைப்பினர் அல்லது போலீஸ் அதிகாரிகள் போன்று நடித்து சாட்சியங்களை கொண்டு அழித்து விடும் பணியில் இந்த குழுவினர் ஈடுபடுவார்கள். அல்லது அந்த கடத்தி பாதிக்கப்பட்ட தரப்பினர் எங்கு செல்லுகின்றார்கள், யாரிடம் அவர்கள் முறையிடுகிறார்கள் என்கிற தகவலை சேகரித்து கோட்டாபய ராஜபக்சவுக்கு வழங்குவதுதான் இவர்களுடைய முழுமையான பணியாக இருந்தது. இதனால் பல கடத்தல் தொடர்பான சாட்சியங்கள் இன்று வரைக்கும் இல்லை. வெள்ளைக்கொடி விவகாரம் சாட்சியம் இல்லை இன்று வரைக்கும். அருட்தந்தை பிரான்சிஸோடு சென்ற பல நூற்றுக்கணக்கானவர்கள் எங்கே என்று கேட்டால் தெரியாது. ஆனால் அவர்களுக்கான சரணடைதல்களுக்காக யாருடன் உரையாடப்பட்டிருக்கிறது? கோட்டாபய ராஜபக்ச பெசில் ராஜபக்சோடு உரையாடப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் எங்கு சென்றார்கள்? அவர்கள் சரணடைந்த பின்னர் ஆக குறைந்தது 2-3 மாதங்கள் அவர்களோடு தொடர்பான ஒரு சிலரோடு உரையாடி இருக்கின்றார்கள். அதற்கும் இன்றும் பல சாட்சியங்கள் உயிரோடு இருக்கின்றது. அப்படியே அவர்கள் எங்கிருந்தார்கள், யார் இவர்களை பாதுகாத்தார்கள் என்றால் இந்த மூன்றாவது குழுதான் இவர்களை தயார்படுத்துவது, அழிப்பது அல்லது ஓரங்கட்டுவது என்கின்ற செயற்பாட்டில் இருந்து. எப்படி இருந்தாலும் கடத்தி சென்ற நபர்களை கொலை செய்தல் மற்றும் உடல்களை அழிக்கும் நடவடிக்கையில் இரண்டாவது குழுவான கடத்தல் குழுவால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இரண்டாவது குழுதான் இந்த அழிக்கின்ற அல்லது இந்த தரவுகளை முழுமையாக அழித்து, அதாவது மூன்றாவது குழு இனங்காட்டினால் இரண்டாவது குழு அவற்றை முழுமையாக நிறைவடைய செய்கின்ற வேலைகளை செய்திருக்கிறாரோ. சிறப்பு அதிரடிப்படையினரை ஈடுபடுத்தி மேற்கொள்ளப்பட்ட கடத்தல் மற்றும் கொலைகளுக்கு பின்னர் சடலங்கள் கொழும்பில் தொலைவில் அமைந்துள்ள காட்டு பிரதேசம் ஒன்றில் அசிட் பயன்படுத்தி எரிக்கப்படுவது அல்லது அசிட் பயன்படுத்தி அழிக்கப்படுகின்ற நடவடிக்கை ஒன்று ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த பகுதி என்பது கொழும்பின் தொலைவில் உள்ள காட்டுப்பகுதி என்று கூறப்பட்டிருக்கிறது. அவற்றை அடையாளம் கண்டாலும் கூட அந்த சடலங்களை முழுமையாக அவர்களால் இப்போது அடையாளப்படுத்திக் கொள்வதிலும் ஒரு நெருக்கடி இருக்கிறது என்றால் அவர்கள் அசிட் பயன்படுத்தி இருப்பதாகத்தான் இப்போது கூறப்படுகிறது. கருணா குழுவினர் வேறு ஒரு உபாயத்தை கையாண்டிருக்கிறார்கள். 3 குழுவையும் வழிநடத்திய அதிபதி ஒருவர். ஆனால் 3 குழுவும் 3 விதமாக செயற்பட்டிருக்கிறது. கருணா குழுவால் கடத்தப்பட்டவர்களை அதாவது கொங்கிரீட் தூண் ஒன்றிலே தலை, வயிற்று பகுதி, கால் பகுதியை கட்டி கடலில் மூழ்கடிக்கும் நடவடிக்கைகள் அந்த குழுவினர் மேற்கொண்டிருக்கிறார்கள். அவரிடம் இருந்த தகவல்கள் அல்லது அவரிடம் இருந்த தகவல்களை பெற்ற பின்னர் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அதில் ஈடுபட்டு ஒரு சிலர் இப்போது அரச சாட்சியாக மாறி இருக்கக்கூடியவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய தகவலா இருக்கின்றது. அதனை மேற்கோள் காட்டித்தான் இன்று ஜனாதிபதி அவர்கள் மிகவும் லேசான வகையில் அதனை தொட்டு சென்றிருந்தார். தெற்கில் மேற்கொள்ளப்பட்ட வெள்ளைவேன் கடத்தல் மற்றும் கொலைகள் தொடர்பான முக்கிய தகவல்கள் வெளியாகிய சூழ்நிலையில் விரைவில் கோட்டாபய ராஜபக்சவின் வலது கை என அழைக்கப்படும் ஒருவர் கைது செய்யப்பட உள்ளதாக மிகவும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் ஒன்று இருக்குது. கொழும்பிலும் கடத்தல் இடம்பெற்றது. கொழும்பில் கடத்தலில் ஈடுபட்டது அல்லது கொழும்பில் இடம்பெற்ற படுகொலையில அந்த முதல் குழு செய்யும். இந்த மூன்றாவது குழு என்பது இடத்துக்கு ஏற்றாற் போல் பெயரை மாற்றிக்கொள்ளும். இரண்டாவது குழு என்பது ஒட்டுமொத்த இலங்கையிலும் கடத்தல் காணாமலாக்குதல் செய்யும். அந்த இரண்டாவது குழுவுக்கு பேர் தான் கருணா குழு என்றும், முதலாவது குழுவை அவர்கள் வேறு ஒரு பெயரிலும், மூன்றாவது குழுவை சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல் அந்த பெயர்களை மாற்றியதாக இப்போது தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. எனவே இவ்வாறு பார்க்கின்ற போது ஒரு ஆபத்தான கடத்தல் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. அனுரகுமார திசாநாயக்கவின் உரை என்பது சாதாரணமான உரை அல்ல. கருணா பிள்ளையான் குழுக்களால் கடத்தப்பட்டது. அதில் இவர்கள் நேரடியாக தொடர்பட்டார்களா அல்லது கருணா பிரித்தானியாவில் சிறையில் இருந்த போது கருணா குழு இயங்கி இருக்கிறது, அப்படியே கருணா குழுவை இயக்கியது யார் என்கின்ற தேடல் இருக்கின்றது. கருணா இலங்கைக்கு வந்த பின்னர் அந்த குழு தொடர்ந்து செயற்பட்டிருக்கிறது. அப்படியே அவர்களுக்கான உத்தரவுகள் எங்கிருந்து வந்தது, கருணாவுக்கும் அந்த குழுவுக்கும் தொடர்பு இருக்கிறதா என்கின்ற கேள்விகள் எல்லாம் இப்பொழுது இருக்கின்றது. ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் 2019 நவம்பர் 13 வெளியிட்ட ஒரு அறிக்கையில் மிக முக்கியமான ஒரு ஆதாரம் வெளியாகி இருந்தது. அதில் குறிப்பாக அந்த அறிக்கையிலே கருணா விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து பிரிந்த பின்னர்
பெரிதும் செயற்பாடுகளுக்கு பின்னடைவு ஏற்பட்டது. அவரது படையில் இம்முறை அரசாங்கத்தின் சார்பாக அத்துமீறல்களை செய்கின்ற ஒரு செயற்பாட்டில் ஈடுபட்டதை ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் உறுதிப்படுத்தி இருக்கின்றது. தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் TMBP என்று அழைக்கப்படும் கருணாவின் குழு கட்டாயமாக காணாமல் போதல், சித்திரவதை மற்றும் சிறுவர் ஆட்சேர்ப்பு ஆகியவற்றுக்கு காரணமாக இருந்தவை என்று அன்று அடையாளப்படுத்தப்பட்டது. கருணா இந்த குற்றச்சாட்டுகளுக்கு ஒருபோதும் பொறுப்பேற்கவில்லை. 2007 அவர் ஒரு போலி ஆவணத்தை பயன்படுத்தி பிரித்தானியாவுக்கு சென்றதாகத்தான் அவர் அன்று கூறப்பட்டது. மஹிந்த ராஜபக்ச தனது ஜனாதிபதி பதவி காலத்தில் 2009 கருணாவை ஒரு அரசினுடைய ஒரு செல்ல பிள்ளையாகத்தான் அவர் பாவித்துக் கொண்டார் அல்லது பயன்படுத்தி கொண்டார் என்பதுதான் அனைவரும் அறிந்திருக்கக்கூடியது. அவர் கிட்டத்தட்ட ஒரு பலத்த பாதுகாப்பு, அவர் பிரித்தானியாவில் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டாலும் அவர் ஒரு சிறப்பு அதிதியாகத்தான் அவர் பயன்படுத்தப்பட்டார் அல்லது பாதுகாக்கப்பட்டார் என்பதால் கூறப்பட வேண்டி இருக்கின்றது. 2025 ஏப்ரல் 20 ஒரு கைது மட்டக்களப்பு மாவட்டத்தில் இடம்பெற்றது. பிள்ளையான் அவர்களுடைய பிரத்யேக சாரதியாக இருந்த 41 வயது மதிக்கத்தக்க ஒருவர் வாழைச்சேனை பகுதியில் வைத்து கைது செய்யப்படுகிறார். கடத்தல் விவகாரங்கள் தொடர்பான மிக முக்கியமான தகவல்கள் அவரிடமிருந்து பெறப்பட்டிருக்கிறது. கைது செய்யப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் அவர்களிடமிருந்து சில தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அவருடைய விவகாரங்கள் அடங்கிய முக்கியமான தகவலை இவர் வழங்கி இருப்பதாகத்தான் கூறப்படுகிறது. வாழைச்சேனை பகுதியைச் சேர்ந்த 2025 ஏப்ரல் 20 கைதான வாழைச்சேனை பகுதியைச் சேர்ந்த 41 வயதான சாரதி தற்போது பல விடயங்களை அவர் கூறியிருக்கிறார். குறிப்பாக சொல்ல போனால் சுவனேஸ்வரி சந்திரகாந்தன் பிள்ளையான் 8 மட்டக்களப்பில் அன்றைய 2025 கைது செய்யப்பட்டார். தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் இன்று வரைக்கும் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். இந்த தகவலை மேலும் உறுதிப்படுத்துவதற்காக பல்வேறு கட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதிலும் குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே பல வர்த்தகர்கள், வடிவாக புரிந்து கொள்ளுங்கள், பல வர்த்தகர்கள் அவர்களுக்கு இடம்பெற்ற அல்லது அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள், பல கட்டிட ஒப்பந்தக்காரர்கள், ஏனென்று சொன்னால் கட்டிட ஒப்பந்தக்காரர்களிடம் இருந்தாலும் கணிசமான பணங்களை பல அரசியல் பிரமுகர்கள், மட்டக்களப்பு மாவட்டத்தில் 2 ராஜாங்க அமைச்சர்கள் தங்களுக்கு ஏற்றால் போல், தங்களிடம் இருந்து கிடைக்கின்ற ஒப்பந்தங்களுக்கு ஏற்றால் போல் பல வீதங்களை பெற்றிருக்கிறார்கள். எனவே இந்த விடயங்கள் உடைக்கப்பட்டு இப்போது பல ஆதாரங்களை அவர்கள் சாட்சியாகவே மாறி இருக்கிறார்கள். பல வீதிகள் என்று உடைக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றுக்கு சில காரணங்கள் அங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் கொடுத்திருக்கிறார்கள். வெள்ளம் அதிகமாக வருவது அல்லது தொடர்ச்சியான வெள்ளம் அல்லது இயற்கை சூழ்நிலைகளால் தான் இந்த பாதிப்பு. ஆனால் அவர்களிடமிருந்து ஆக குறைந்த ஒரு கட்டிட ஒப்பந்தக்காரர்கிட்ட இருந்து ஒரு ராஜாங்க அமைச்சர் 12 வீதமும் இன்னும் ஒரு ராஜாங்க அமைச்சர் 15 வீதமும் பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. அதில் பல கட்டிட ஒப்பந்தக்காரர்கள் கையை உயர்த்தி விட்டார்கள். அந்த கையை உயர்த்த தவறி இன்று வரைக்கும் திக்குமுக்காடக்கூடிய பல கட்டிட ஒப்பந்தக்காரர்களின் கட்டட ஒப்பந்த புத்தகங்கள் நீக்கப்படுவதற்கான ஒரு சூழ்நிலையும் இருப்பதாக கூறப்படுகிறது. இது விசாரணை மட்டத்திலே கிடைக்கப்படுகின்ற தகவலாக இருக்கிறது. அதற்கு முப்பால் மட்டக்களப்பு மாவட்டத்திலே வர்த்தகம் செய்யக்கூடிய, திருகோணமலை மாவட்டத்திலே வர்த்தகம் செய்யக்கூடிய, அம்பாறையிலே வர்த்தகம் செய்யக்கூடிய தமிழ் வர்த்தகர்களிடம் அந்த அலுவலகங்கள், TMBP அலுவலகங்களிலே இருந்த சிலர் கப்பம் பெற்றிருக்கின்றார்கள். அவையும் இப்போது சாட்சியாக மாறி இருக்கிறது. எனவே ஒட்டுமொத்தத்திலே மட்டக்களப்பு, அம்பாறை, திருகோணமலை மாவட்டத்திலே வெள்ளைவேன் கடத்தலும் கப்பம் பெறுதலும் இன்று உத்தியோகபூர்வமான சாட்சியாக மாறி இருக்கிறது. இதில் பிள்ளையான் நேரடியாக ஈடுபட்டாரா அல்லது அவரோட ஒரு சகாக்கள் ஈடுபட்டார்களா? அங்கு இப்போது பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய பேர் TMBP என்கின்ற பேர் தான் அங்கு பொறிக்கப்பட்டிருக்கிறது. கோட்டாபாயாவுக்கு நெருக்கமான இன்னும் ஒருவர், இன்னும் ஒரு சில, கோட்டாபாயா கைது செய்யப்படுவாரா கைது செய்யப்பட மாட்டாரா என்பதற்கு அப்பால் அவர் கைது செய்யப்படுவதற்கு முன்னர் இன்னும் ஒரு முக்கியமான புள்ளி கைது செய்யப்பட இருக்கிறது. அந்த புள்ளி கைது செய்யப்படுமாக இருந்தால் இன்னும் பல தகவல்கள் கிடைக்கப்படும். இப்போதைய சூழ்நிலையில் சொல்ல போனால் வெள்ளைவேன் கடத்தல் என்பது 2009 ஆண்டுக்கு முன்னரும் பின்னரும் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரால் வழிநடத்தப்பட்டது என்றுதான் கூறப்படுகிறது. அதில் பல விதமான கடத்தல்கள் இடம்பெற்றிருக்கிறது. சித்திரவதைகள் என்றால் சொல்லில் அடங்க முடியாது. அப்படி என்றால் 2009 ஆண்டு மே மாதம் 18 முன்னர் அல்லது 19 முன்னர் சரணடைந்தவர்கள் எல்லாம் யார் கையாண்டார்கள் என்கின்ற விவகாரமும் தேடப்படுகிறது. எனவே பொறுத்திருந்து பாருங்கள், பல உண்மைகள் உடைக்கப்பட இருக்கின்றன. வெள்ளைவேன் ஆதாரங்கள் இப்போது வெளிச்சத்துக்கு வந்துவிட்டது. சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகள் 2010 ஆண்டு வெளியிடப்பட்ட மனித உரிமைகள் அறிக்கைகள், 2019 ஆண்டு வெளியிடப்பட்ட மனித உரிமைகள் அறிக்கைகளில் 2020, 21 அதே போன்று 2013, 14, 15 அறிக்கைகளில் இடம்பெற்ற பல உண்மை தகவல்கள் அல்லது பாதிக்கப்பட்ட தரப்பினரின் போலீஸ் முறைப்பாடுகள்
அந்த கோப்புகள் இருந்து நீக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அவற்றுக்குரிய உத்தியோகபூர்வமான அறிக்கைகள் அல்லது படிவங்கள் அரசு இப்போது சேமித்திருக்கின்றது. இந்த விசாரணைகளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றால் பொதுமக்களின் ஒத்துழைப்பு வேண்டப்படுகிறது. பொதுமக்கள் ஒத்துழைக்கின்ற பட்சத்தில் தான் விசாரணை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்ல முடியும். ஆனால் இன்னும் ஒரு தகவல் தமிழ் பகுதிகளிலே பரப்பிவிடப்படுகிறது. ஒருவேளை அனுருகுமாரவின் ஆட்சி மாறினால் அவர்கள் தானே ஆட்சியை கைப்பற்றுவார்கள், நீங்கள் எப்படி இதில் வாழ முடியும், அவர்கள் உங்களை விடமாட்டார்கள் தானே, நீங்கள் எப்படி வெளிநாடுகள் இருந்து இலங்கைக்கு வர முடியும் என்கின்ற கேள்விகளை எல்லாம் பலரும் கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அவர்கள் யார் என்கின்ற பின்னணிகளையும் மக்கள் தேடி பார்க்க வேண்டும். மக்கள் சாட்சியம் வழங்குவதையும் பலர் இப்போது தடுத்துக் கொண்டிருப்பதாக குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். அவர்கள் தொடர்பான தகவலும் சேகரிக்கப்பட்டிருக்கின்றன. பலர் தொலைபேசி வழியாக மிரட்டுவது போன்று அல்லது பாசமாக கதைப்பது போன்று மிரட்டுகின்ற துணியும் இருக்கின்றது. எனவே வெகு விரைவில் வெள்ளைவேன் கடத்தலிலே இனிய பாரதி அம்பாறை மாவட்ட வெள்ளைவேன் கடத்தலின் தாதாவாக இனிய பாரதி இருக்கிறார். அவருடைய காலங்களிலே கடற்கரை வீதி, அதாவது திருக்கோயில் கடற்கரை வீதியில் இடம்பெற்ற கடத்தல், திருக்கோயில் கடற்கரை பகுதியிலே புதைக்கப்பட்ட உடலங்கள். ஆனால் இவர்கள் கடத்தல்களிலே கையாண்ட ஒரு பெரும் ஒரு கொடூரமான செயல் என்னவென்று சொன்னால், அந்த கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டவர்களின் உடலங்களுக்கு அசிட் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அடையாளங்கள் முழுமையாக அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு நெருக்கடி நிலை இப்போது இருக்கின்றது. அம்பாறை மாவட்டத்தில் இனிய பாரதியின் கடத்தல், அம்பாறை மாவட்ட பல்வேறுபட்ட கடத்தல்களில் இனிய பாரதி நேரடியாக தொடர்பட்டதாக ஒரு சில தாய்மாருடைய சாட்சியங்கள் இருக்கிறது. ஆனால் இப்போது மட்டக்களப்பு திருவண்ணாமலை மாவட்டத்தில் தான் ஒரு தடுமாற்றம் இருக்கிறது. இப்போது சுற்றி வளைக்கப்பட்டிருக்கின்ற கருணா, பிள்ளையான், இனிய பாரதி குழுக்களினுடைய செயற்பாடுகள் எப்படி நீதிமன்றத்தை நோக்கி நகரப் போகிறது? அதே நேரம் நீங்கள் கேட்கலாம், அப்படி என்றால் இவர்கள் மட்டும்தான் கடத்தலில் ஈடுபட்டாரா? வடக்கில் கடத்தலில் ஈடுபட்ட ஒருவர் தொடர்பான தகவல்கள் குரல் பதிவோடு இன்னும் ஒரு சில நாட்களிலே இதே தளத்தில் உங்களுக்காக பேசப்படும். இராணுவ புலனாய்வாளர்கள் எப்படி கடத்தல்களில் ஈடுபட்டார்கள், இந்த கடத்தல்களின் பின்னணியில் எப்படி கோட்டாபய ராஜபக்சவை இவர்களோடு எப்படி தமிழில் உரையாடினார் என்றால், உரையாடுகின்ற இடத்துக்கு அசாத் மௌலானா மொழி மாற்றத்துக்கும் அதே போன்று சுரேஷ் ஆலை அவர்களும் நேரடியாக தொடர்புகளை பேணியதாகத்தான் தகவல் கிடைக்கப்படுகிறது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த விசாரணை அடுத்த கட்டத்தில் எப்படி திறக்கப்பட இருக்கிறது. ஆனால் வெள்ளைவேன் கடத்தல் தொடர்பான ஒரு விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அவை ஆதாரங்களோடு மெல்ல மெல்ல நகர்ந்து செல்லுகிறது. இப்போது பிள்ளையானின் நெருங்கிய சகாக்கள் அல்லது கருணாவோடு நெருங்கிய சகாக்களாக இருந்து கருணா குழுவாக இயங்கிய ஒரு சிலர் இப்போது அரசு சாட்சியாக மாறிவிட்டார்கள். கருணாவோடு தொடர்பு இல்லாமல் கருணா பிரித்தானியாவில் இருந்த போது அந்த குழுவை யார் இயக்கியது என்று இன்று வரையும் தெரியாது. ஆனால் அதற்கு மாத ஊதியங்கள் பாதுகாப்பு அமைச்சிலிருந்து சென்றதற்கான தரவுகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இவர்களை எல்லாம் வழிநடத்தியது யார் என்கின்ற தகவல் வெளிச்சத்தோடு வெளிவருகின்ற போது பலர் கைது. கிட்டத்தட்ட 3-4 சிறைச்சாலைகள் முழுமையாக இவர்கள் குடியுரிமை பறிக்கப்பட்ட அரசியல் கைதிகளாக பலர் செல்ல போகிறார்கள். அவற்றுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருப்பதாக சட்ட வல்லுநர்கள் கூறுகிறார்கள். எனவே மிகவும் ஒரு கொடுங்கோல் சூழல் முடிவுக்கு வருகிறது. கிழக்கை மீட்டோம், மட்டக்களப்பை மீட்டோம் என்றால் இவ்வாறான அயோக்கியத்தனங்களால் அந்த மக்களை மீட்டதாக எடுத்துக்கொள்வதா அல்லது மக்களை வருத்தியதாக எடுத்துக்கொள்வதா என்று நாம் கேட்கவில்லை, மக்கள் கேட்டுக்கொள்கிறார்கள். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன இடம்பெறப் போகிறது, எப்படி இடம்பெறப் போகிறது. இழக்கப்பட்ட உயிர்கள், பாதிக்கப்பட்ட உரிமைகளுக்கு நிலையான தீர்வு கிடைக்குமா என்கின்ற எதிர்பார்ப்பு இன்று வரைக்கும் பாதிக்கப்பட்ட அல்லது மனித உரிமைகளுக்காக போராடி கொள்ளக்கூடிய ஒவ்வொருவரிடம் இருக்கிறது. அதற்கான தீர்வு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையில் செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தவிருக்கிறேன். இசை ஞானி இளையராஜா சரோட ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி 11th July 2026 ஓவோ அரீனா வெம்ப்லியில நடக்க இருக்கு.